கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதயத்தின் காயத்தோடு, சோர்வோடு, பலவீனத்தோடு கூட காணப்படுறீங்களா? தெய்வ சமூகத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் என் இதயத்தின் காயங்களை ஆற்ற மாட்டாரான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்கிறார், மனுஷன் மூலமாய், பிசாசு மூலமாய் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், கவலைகள், தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறும் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய இதயத்தின் காயங்களை ஆற்ற முடியும். உடம்புல இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் சுகமாக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திகை வேண்டாம். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். நம் கூடவே இருந்து நம்மை அற்புதமாய், அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும். கடன் பிரச்சனைகள் மாறும். இதனால் காயங்கள் ஏற்பட்டதோ அந்த காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அதை சந்தோஷமாய், சமாதானமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆமென்.